ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எப்படி போச்சு? இன்னும் நியூ இயர் செலிப்ரேஷன்லேயே இருக்கீங்களா? இல்லை ரெசல்யூஷன் எடுத்துட்டிங்களா? எந்த எக்ஸாம் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டிங்களா? இல்லை இன்னும் பொங்கல் கழித்து பார்த்துக்கலாம், ஒருடைய எல்லா லீவையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காரேன் அப்படின்ற தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. டைம் நமக்கே தெரியாமல் ஃபாஸ்ட்டாக கரைஞ்சி போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழில் பார்த்து கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. சாரி, நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க, பட் என்னால் எல்லாத்துக்குமே உடனே ரிப்ளை பண்ண முடியல. எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே நான் சீக்கிரமே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போது என்னோடய ரேங்க் என்ன, எத்தனாவது நாள் நான் கவுன்சிலிங் போனேன், அதை பற்றி கேட்டிருந்தீங்க. எந்த வருஷம் நான் கிளியர் பண்ணேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் நான் பார்த்தீங்க அப்படின்னா 1/9/2019 நடந்த Group 4 எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுதான் நான் கிளியர் பண்ணேன். ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11/12/2019 வந்துச்சு. இந்த எக்ஸாமோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 19/2/2020 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு February to March வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேஏ கவுன்சிலிங் நடந்துச்சு. எங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 2/11/2020 26/11/2020 வரைக்கும் நடந்துச்சு. இதில் என்னோடது பார்த்திங்க அப்படின்னா நான் 5th டே, அதாவது 6/11/2020 அன்றைக்கி தான் கலந்துக்கிட்டேன். புரியுது, சொல்லிடுறேன். என்னோடய கம்யூனல் ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 634, ஓவரால் ரேங்க் 1276. எனக்கு விஷ் பண்ணி என்னோடய வீடியோவுக்கு மோட்டிவேட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2025 நடக்கிற எக்ஸாம்ஸில் நீங்களும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் போஸ்டிங் வாங்கி நீங்களும் உங்களோட சந்தோஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.